ஹாய் மக்களே, வணக்கம் வணக்கம் வணக்கம். ஸோ என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் பொண்ணான கைகளை பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ டைம் இருந்தால் இந்த வீடியோஸை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்ச ஏற்றுக்குங்க, பிடிக்கலாம் விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த நாட்டில் மக்களே, இந்த நாட்டில் வந்துட்டு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. வேர்ல்டுலேயே ஏகப்பட்ட பிரச்சனை, நாட்டிலையும் ஏகப்பட்ட பிரச்சனை. ஸோ எல்லா இடத்தையும் நடக்கிறது தான். ஆனால் வந்துட்டு இதில் முதன்மையானது கொலை, கொள்ளை, லஞ்சம், ஊழல், கற்பழிப்பு, ஸோ எக்ஸட்ரா எக்ஸட்ரா. இது எல்லாமே வந்துட்டு அந்தந்த அந்தந்த நாட்டு லீடர்கள் மட்டும்தான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இப்போ நடந்த கோவை சூலூர் அந்த கிராமம், அந்த பொண்ணு, அந்த குட்டி பொண்ணு வந்து அது வந்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து பொறுப்பு, தார்மீக பொறுப்பு வந்து விஜயனா தான் ஏற்கணும், இல்லைன்னு சொல்ல. பட் இந்த பொறுப்புக்கு வந்து அவர் மட்டும்தான் காரணம்னு சொல்ல முடியாது. நம்ம தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, இதுக்கப்புறமும் இருக்கும். ஸோ விஜயனா வந்துட்டாரு, இது வந்துட்டு பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும்னு தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. பட் அது அங்கங்கே போதாகாரமாக வெடிக்கத்தான் செய்யும். அவர் என்னதான் ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் கொண்டு வந்தாலும், சட்டங்கள் கொண்டு வந்தாலும், தண்டனைகளை அனுபவித்தாலும், ஸ்பாட்டில் கண்டுபிடிச்சி போலீஸ்காரங்க வந்துட்டு எல்லா பிரச்சனையும் தீர்த்தாலும் இந்த பிரச்சனை அங்கங்கே வந்துட்டே தான் இருக்கும். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தோராயமாக ஒரு 8 கோடி பேர்னு சொல்கிறாங்க. 8 கோடி மக்களில் வந்துட்டு ஒரே ஒரு ஆள் தான் சிஎம். ஸோ நம்ம நாடு 100-150 கோடி கிட்ட நெருங்குது. ஸோ இப்போ மக்கள் கணக்கெடுப்பு வந்து நடந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி 140, 135, 140 கோடி மக்கள் இருக்காங்க இந்தியாவில். இது ஃபுல்லாகவே வந்து பிரதமர் தான் வந்து மொத்தமாக பாதுகாக்கணும் முடியாத விஷயம். இவங்க யாருமே வந்து கடவுள் கிடையாது, எல்லாமே மனுஷங்க தான். ஸோ வந்துட்டு இங்கே நடக்கிற பிரச்சனைக்கு அவங்கவுங்க பொறுப்பு ஏற்றுக்கணும். ஸோ சிஎம்முக்கு கீழே இருக்கிற எம்எல்ஏக்கள் ஆகட்டும், போலீஸ்காரங்களாகட்டும், உயர் அதிகாரிகளாகட்டும், எல்லாமே தான் பொறுப்பு. இப்போ இந்த பொண்ணுக்கு நடந்த கொடுமைக்கு மெயினான பொறுப்பு யாருன்னா அவங்க அப்பா அம்மா தான். இது வந்து நம்ம சிஎம் வந்துட்டு மொத்தமாக குறை சொல்ல முடியாது, அங்கே இருக்கிற போலீஸ்காரங்களும் மொத்தமாக குறை சொல்ல முடியாது, உயர் அதிகாரிகள் குறை சொல்ல முடியாது, அரசியல்வாதியும் ஃபுல்லாகவே குறை சொல்ல முடியாது. பட் அவங்க அப்பா அம்மா தான் மெயின் காரணம். ஸோ அந்த குட்டி பொண்ணு எல்லாரும் சொல்கிறது என்னன்னா, அந்த பொண்ணு வந்து எப்படி பழகிறா, எங்கே போகிறா வர, குழந்தையா இருக்கிறது பெரியவங்களை வளர்கிற வரைக்குமே. ஸோ அவங்க பொறுப்பு, அவங்க அப்பா அம்மா பொறுப்பு தான். ஸோ லேடிஸ்னாலே அவங்க அப்பா அம்மா பொறுப்பு தான், பத்திரமா அதுங்களை பார்த்துக்கணும். வேறு சிட்டியாக இருந்தாலும், வில்லேஜாக இருந்தாலும், யாராக இருந்தாலும். ஸோ அதையும் தாண்டி மிஸ்டேக் நடக்குதுன்னா தான். ஸோ இன்றைக்கி வந்து கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு சொல்ல போகிறாங்க. ஆல்ரெடி நடந்த ஒரு +2 மாணி வந்துட்டு ஸோ ஒதுக்குப்புறமாக ஒதுங்கும்போது ஒருத்தர் தூக்கிட்டு போயிட்டு ரேப் பண்ணி கண்டதமாக வெட்டி போட்டான் இல்லையா. ஸோ இன்றைக்கி வந்து கோர்ட்டு தீர்ப்பு அநேகமாக அவனுக்கு மரண தண்டனை தான் கொடுப்பாங்க. ஆயுள் தண்டனோட வேஸ்ட்டு, தூக்கு தண்டனை கொடுக்கணும். அந்த தூக்கு தண்டனை உடனே நிறைவேற்றணும். பிரச்சனை நடந்து 2 மாதம் ஆகிடுது, இன்றைக்கி தான் தீர்ப்பே சொல்கிறாங்க. ஸோ ப்ரூஃப் என்னென்னா, இவன் தான் கொன்னான், இவன் தான் இது பண்ணான், கடந்தமாக வெட்டினா, ரேப் பண்ணி இது பண்ணான் அப்படின்ற மாதிரி பிரச்சனை வந்துருச்சு. ஸோ அவனை அப்போவே ஒன்று என்கவுண்டர் பண்ணிடுவேன், இல்லைன்னா தூக்கு தண்டனை போட்டோம்னா அது வந்து அந்த தண்டனை வந்து இங்கே நம்ம தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ இல்லை, உடனே தீர்ப்பு சொல்கிறதுக்கு. இது 2 மாதம் இழுத்துட்டு போயிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அஜித்தோட பிரச்சனை அப்படியே தான் போயிட்டுருக்கு. இன்னமும் மரண தண்டனை சொல்லிட்டாங்க, பட் உடனே கொடுக்கல மரண தண்டனை. மறுபடியும் இவங்க ஹைகோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட் போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இழுத்துட்டே தான் போகும். ஸோ இன்னமும் இருக்குன்னா தெரியல, துபாய் ஆகட்டும், சவுதி ஆகட்டும், குவைத் ஆகட்டும், எல்லாமே ஓமன் ஆகட்டும், இந்த மாதிரி கண்ட்ரிலாம் வந்துட்டு உடனே பனிஷ்மெண்ட்டு. ஸோ நீ சுட்டா நான் சுட்டுருவேன், நீ வெட்டினா நான் வெட்டுருவேன், நீ குத்துனா நான் குத்துருவேன், அது மாதிரி தான். ஸோ இவன் வந்துட்டு இது மாதிரி பண்ணானா, ஸோ உடனே நடுவில் அது வந்து நியூஸ்கள் இருக்குது. அது உண்மையாக பொய்யான்றது எப்படின்னு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு கார் டிரைவர் அந்த கேரளாவில் கூட இப்போ நேற்று நியூஸ் பார்க்கும்போது 34 கோடி ரூபாய் வந்துட்டு இப்போ ஃபண்டு திரண்டு இருக்குது. துபாயில் வந்து ஒரு நியூஸ் இருக்குது, பார்ட்டிக்காரங்க ஒரு கொலை செய்யப்பட்ட இவன் அந்த கார் டிரைவர் வந்துட்டு கொலை பண்ணான்னு தெரியல. ஸோ அந்த பையன் வந்து கார்லேயே செத்து போயிட்டான். கேட்டால் வந்து செயற்கையான சுவாச போல நின்று செத்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி பிரச்சனை வந்துச்சு. ஸோ அது வந்து நான் சாகடிக்கல அப்படின்ற மாதிரி அந்த டிரைவர் சொல்கிறாப்புல. ஆனால் நீ தானே சாகடிச்சு அவங்க கோர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே வந்துட்டு பிரச்சனைனா சவுதி சம்திங் அங்கே வந்துட்டு அவர் வந்து தூக்கு தண்டனை கைதே உள்ளே போட்டு அடைச்சிட்டாங்க. ஸோ அது வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக அவங்க ஒரு பிரச்சனைனா அங்கேயும் வந்து ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சு உடனே முடிச்சிருவாங்க. ரோட்டில் வச்சோ இல்லை ஜெயிலில் வச்சோ முடிச்சிருவாங்க. இங்கே வந்து அந்த சட்டங்கள் பெருசாக இல்லை. எங்கேயாச்சும் ஒருத்தர் தான் அந்த மாதிரி நடக்குது, இல்லைன்னா மேல்முறையீடு சொல்லிட்டு தப்பிச்சிடுறாங்க. ஸோ ஃப்ரீயாக சுற்ற ஆரம்பிச்சிடறாங்க. சரி, ஸோ இப்போ இந்த சூலூர்பேட்டை அந்த கோவை அந்த பெண் பிரச்சனையில் வந்துட்டு அவங்க அம்மா ஒரு குற்றம் சொல்கிறாங்க, அவங்க அப்பா ஒரு குற்றம் சொல்கிறாங்க, ஒரு பாட்டி ஒரு குற்றம் சொல்கிறாங்க. பட் இந்த குற்றத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரே காரணம் அவங்க வளர்ப்பு தான். பாட்டி வளர்த்தாங்களா, அப்பா அம்மா வளர்த்தாங்களா, யார் பண்ணாலும் தெரியல. ஸோ இன்னும் முழுசாக வந்து விவரங்கள் வெளியில் வரலை. ஏன் கொண்டா, எதுக்கு கொண்டானே தெரியல ஒன்றும் கர்மம்.
அந்த பண்ணாடி பிடிச்சாங்க, அதுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணியிருக்கான். அந்த பண்ணாடி பிடிச்சி ஹெல்ப் பண்ணி வச்சிருக்காங்க. ஜெயிலில் 2 பேரும். அதில் ஒருத்தர் தப்பிச்சு கொலை பண்ணான் பார்த்தீங்களா, அவன் தப்பிச்சு வரும்போது கை கால் உடஞ்சி வச்சிருந்தாங்க. ஸோ அப்படியே உயிர் போய் தான் சோலி முடிச்சிருக்கும். அவங்க அம்மா என்ன சொல்லுது, எனக்கு பிரச்சனை வந்து எனக்கு தெரியாமே வந்து அவங்க அப்பா இது மட்டும் எரிச்சிட்டாரு. அவங்க பாட்டி வந்து அவங்க பாட்டை தனியாக கதறினுக்கிறாங்க. இந்த பொம்பளை பாட்டு தனியாக கதறிட்டு இருக்கு. அவங்க அப்பா காட்டவே இல்லை. ஸோ இது என்ன மர்மமாக நடக்குதுன்னே தெரியல. ஸோ பிரச்சனை என்னன்றது அது இன்னும் முழுசாக சொல்ல வரல. இதனால தான் கொன்னா, முன்விரோத காரணமா, இல்லை இந்த இச்சைக்காக தூக்கிட்டு போயிட்டு பண்ணானா, இல்லை வேணும்னே போயிட்டு வெறி கொண்டு பண்ணிட்டானா, போதையில் பண்ணிட்டானா, என்ன இஷ்யூன்னே தெரியல. இது எல்லாம் ஒரே ஒரு இஷ்யூக்கு, எல்லா இஷ்யூக்கும் காரணம் வெறித்தனம் தான். ஸோ அந்த வெறித்தனம் தான் காரணம். ஒரு உயிர் பலி போயிடுச்சு. ஸோ அது வந்து பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. இந்த பெரிய இஷ்யூ வந்துட்டு விஜயனை வந்து ஸ்ட்ரைட்டாக தான் போய் பார்த்துருக்குறோம். ஸோ இது வந்துட்டு இது பெரிய பிரச்சனை ஆகும்போது விஜயனை ஸ்ட்ரைட்டாக போய் பார்த்துருக்கணும். பாரு, அஜித்துக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக போய் பார்த்தாரு. அப்போலாம் அவர் வந்து எந்த பதவியிலையும் கிடையாது, நார்மலாக கட்சி மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் போய் அவர் பார்த்தாரு. அது இன்னும் நல்லா ஆடலாச்சு. ஸோ நீட் பிரச்சனை கூட போய் பார்த்தாரு. நிறைய பிரச்சனை நேரடியாக போய் பார்ப்பார் விஜயனா. ஆனால் இப்போ போய் பார்க்குறது தான் இன்னும் பெரிய ரொம்ப நல்லது. ஸோ ஒரு பிரச்சனை ஆங்காங்கே பிரச்சனை போயிட்டே தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பொண்ணு பிரச்சனை, குட்டி பொண்ணு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பிரச்சனை பார்த்தோன்னா, ஸோ நர்சம்மா வந்து போட்டு தள்ளிட்டாங்க. மீன்ஸ் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு மூக்கு பிரச்சனைக்காக போனது, வயிற்றில் ஆப்ரேஷன் பண்ணி ஏதோ இன்ஜெக்ஷன் போட்டு மயக்கம் அதிகமாகிட்டு, ஸோ ஏதோ ஒரு பிரச்சனையில் ஸோ கற்றுக்குட்டியும் பண்ணிட்டாங்க. அங்கே ப்ராப்பரான டாக்டர் இல்லை. ப்ராப்பரான டாக்டர் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் உயிர் போக விட மாட்டாங்க. எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர் இருந்தாங்கன்னா உயிர் போகாது. இந்த பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. கோயம்புத்தூர் சூலூர் வந்துட்டு பிரச்சனை, அந்த வில்லேஜ் பொண்ணும் தேடிட்டு இருக்காங்க. பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஏன் செத்தா, எதுக்கு செத்தா அப்படின்னு. இந்த பக்கம் உடனே பார்த்தா இன்னொரு உயிர் போகுது. ஸோ இங்கேயும் ஆறுதல் சொல்லணும், இங்கேயும் ஆறுதல் சொல்லணும். விஜயன் வந்து இதில் பெரிய இஷ்யூ என்னன்னா, இது நர்சம்மா வந்துட்டு தப்பான சிகிச்சை பண்ண எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். டாக்டர்ஸ் வந்து இந்த பிரச்சனை தான் போனால் இந்த பிரச்சனை ஆகிடுச்சு, இந்த பிரச்சனை தான் போனால் இந்த பிரச்சனை ஆகிடுச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் ஒரு இடத்துல வந்து டிஎம்கே பீரியடில் தான் நினைக்கிறேன். ஸோ ஒரு அத்லட்டிக் ஒரு பொண்ணு முட்டி நரம்பு பிரச்சனையில தான் போச்சு. ஸோ வந்து முட்டி வந்து நடக்க முடியல, அந்த நரம்பு பிரச்சனை ப்ளஸ் அந்த எலும்போட பிரச்சனை தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணது. ஸ்டாலின் ஹாஸ்பிட்டல் சம்திங் எங்கேயோ. ஆனால் பிரச்சனை காலில் தான் உயிர் போகிற அளவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து சாவடிச்சிட்டானோ. அது பெரிய பிரச்சனை ஆச்சு டிஎம்கேல. அப்படியே பேசி மூழ்கி அப்படியே ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போது விஜயன் அந்த டிஎம்கே ஆட்சியில் என்ன நடந்துச்சோ அந்த பிரச்சனைகள் அப்படியே டிவிக்கு ஆட்சியும் தொடருது. விஜயனுக்கு வந்து இது வந்து ஒரு ஃபுல் சொல்யூஷன் எடுக்கணும். ஒரு சிஎம் வந்துட்டு விஜய் வந்து ஃபுல் சொல்யூஷன் எடுக்கணும். ஸோ ஒரு பெரிய பிக் இஷ்யூ போகுதுன்னா, இப்போ கோயம்புத்தூர் பிரச்சனை வந்து பெரிய பிக் இஷ்யூ. அதுக்கு முன்னாடி நடந்த காலேஜ் லவர்ஸ் 2 பேர் காரில் உட்காந்தாங்க, தூக்கின்னு போனானுங்க. லவர் அடிச்சு போட்டு தூய்மை போட்டு அந்த பொண்ணை ரேப் பண்ணி கொண்டுட்டானுங்க. அவங்களும் ஒன்றும் உசுரோட தான் இன்னும் சாக அடிக்கல. நிறைய இந்த இஷ்யூ நடந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ இந்த +2 பொண்ணு வந்து இப்போ ஒரு முள் தொகை ஒதுக்குனா அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு அந்த பொண்ணை கொண்டோம்னா இன்றைக்கி தீர்ப்பு சொல்கிறாங்க. ஸோ அவனையும் தேடி பிடிச்சி போலீஸ் வந்து விரைவாக தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. பட் அப்பயே ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். அவன் தான் சொன்னால் அப்பயே வெட்டியிருக்கணும், தலையை வெட்டியிருக்கணும். ஸோ விஜயனை வந்துட்டு இந்த இஷ்யூ போயிட்டே இருக்கும்போது இதில் பிக்கான இஷ்யூ எதுனா இந்த சூலூர்பேட்டையோட விஷயம் தான், கோவையோட இஷ்யூ. இங்கே வந்துட்டு நேரடியாக போய் பார்த்துருக்கோம். இதுதான் வந்து ஒரு நல்ல சிஎம்க்கான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல சிஎம்க்கான ஒரு உத்வேகன்னு சொல்லலாம். ஸோ பிரச்சனைகள் இருக்குது. அமைச்சர் போகிறாரு, இது வந்து 7 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் வந்து அரசு வேலை தரேன், வீடு தரேன், அப்புறம் ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து எல்லாமே பண்ணலாம். ஃபோனில் பேசுறது வந்து எல்லாமே பண்ணலாம். இப்போ அஜித் பையனுக்கு வந்துட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து ஸ்ட்ரைட்டாக போனார் இல்லையா, அந்த மாதிரி இப்போ ஸ்ட்ரைட்டாக போகணும். அப்போ போனதை விட இப்போ ஸ்ட்ரைட்டாக போகணும். அப்போ வந்துட்டு ஆளுங்கட்சவும் கிடையாது, ஜெயிக்கவும் இல்லை, எம்எல்ஏவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ப்ளைனாக இருக்கிற ஒரு ஆள், நார்மலாக எல்லாருமே இருக்கிற ஒரு ஆள் வந்துட்டு முதல்ல அஜித்குமார் பிரச்சனை போய் பார்க்குறாரு. ஸோ எங்கெல்லாம் பிரச்சனை இந்த மாதிரி பெரிய இஷ்யூ ஆகும்போது டிஎம்கே ஆட்சி இருக்கும்போது முன்னாடி போய் பார்ப்பார். ஏடிஎம்கே வந்தாலும் முன்னாடி போய் பார்ப்பார். ஸோ விஜயனை வந்துட்டு சத்தம் இல்லாமல் போயிட்டு அவங்க உதவி பண்ணிட்டு வருவார். ஆனால் இப்போ வந்து சிஎம்மாக இருக்கார். சிஎம்மாக இருக்கும்போது மெயினாக போய் பார்க்கணும். பார்த்துருந்தா வந்து என்ன பிரச்சனை பண்ணலாம், எப்படி ஸ்பீடாக பண்ணலாம், சிஎம்ஏ இதில் இன்வால்வ் ஆகிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிளாக் மார்க் போகும். டிஎம்கேல நடந்த அந்த குற்றங்கள் கொலை, ரேப்பு, பாட்டில் 10 ரூபா, அதுக்கப்புறம் லஞ்சம், ஊழல், ஸோ மின்தடை, இந்த பிரச்சனைகள் அப்படியே தொடருது.
இது தன்னால் நடக்குதா இல்லை நடத்த வைக்கிறாங்களா அப்படின்றது எல்லாமே பயங்கரமாக நடக்குது. இது விஜய் அண்ணா வந்துட்டு நேரடியாக போயிட்டு அவங்க வீட்டில் போயிட்டு ஆறுதல் சொல்லிட்டு பிரச்சனை என்னன்றது முழுசாக போயிட்டு அங்கே போயிருந்தா பெஞ்ச் மார்க் அதிகமாக இருக்கும். இவரோட கிரேடு வந்து ஓவராக ஏறி இருக்கும். இப்போ வந்து சராசரி சிஎம் மாதிரி ஆகிட்டார். இப்போ அப்படியே வந்துட்டு ஃபோன் பண்ணி பேசி உனக்கு என்னம்மா பிரச்சனை, எந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை நான் பேசுகிறேன். ஸோ ஓவராலாக தான் நியூஸில் வந்து சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த பாட்டிமா முழுசாக வந்து சொல்ல மாட்டாங்க என்ன பிரச்சனை சொல்லிட்டு. ஸோ அஜித் வீட்டுக்கு இதே மாதிரி தான் பேசினாங்க. நியூஸ் சிஎம் பேசினாங்க, முன்னாடி சிஎம் நேரடியாக போகணும். இப்போ அந்த பாட்டிமா கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. அந்த பாட்டிமா தெரிஞ்சது மட்டும் தான் சொல்லுது. அவங்க அம்மா கிட்டையும் பேசல, அவங்க அப்பா கிட்டையும் பேசல. அந்த பொண்ணோட அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் அந்த பாட்டிமா தான் பேசியிருக்காங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு தேவையானதை நான் செஞ்சுத்தரேன், ஒரு வீடு கட்டித்தரேன், எல்லாமே பண்ணித்தரேன். ஸோ எல்லாமே பண்ணாலும் உசுறு வராது. போன உசுறு போனது தான். அதுக்கு விஜய் அண்ணன் பெருசாக பொறுப்பேற்க முடியாது. எல்லாரும் எல்லா பிரச்சனைக்கும் பொறுப்பு, எல்லாத்துக்குமே விஜய் வந்து பிரச்சனை ஏற்றுக்க முடியாது. பட் இருந்தாலும் என்னோட குறை என்னன்னா, ஸோ அவர் வந்து நேரடியாக போய் பார்த்துருந்தாங்கன்னா அவர் கிரேடு வந்து வேறு லெவலில் போயிருந்திருக்கும். ஸோ சிஎம் வந்துட்டு இவ்வளோ நல்லவராக இருக்காரு. ப்ளஸ் ஒரு பிரச்சனை வந்து பார்க்குறாரு, பரவாயில்ல, நம்ம தேர்ந்தெடுத்த சிஎம் கரெக்டு தான், இதுக்கு முன்னாடி இருந்த சிஎம் விட இருந்தவங்களை விட இவர் பெட்டராக இருக்காரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும். அடுத்தடுத்த பிரச்சனைகள் வராது, ஸ்ட்ரிக்ட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க, இதுக்கு முன்னாடியே பேச வேண்டியதானே. இதுக்கு முன்னாடியே வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் சொன்னீங்க. இப்போவும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை நானும் சொல்கிறேன். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன், சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சட்டம் ஒழுங்கு கெட்டு போய் தான் இருக்குது, இன்னமும் வந்துட்டு மீண்டு வரலை. இப்போ இந்த கோயம்புத்தூர் பிரச்சனை, இந்த நரசம்மா பிரச்சனை போட்டு தள்ளிட்டாங்களே, சரியாக பண்ணல. ஸோ இப்போ உடனே அந்த இஷ்யூ போய் உடனே பார்த்தா சென்னையில் ஒரு இஷ்யூ, அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிட்டாங்க, அந்த பேபி ஏதோ கை குழந்தை தூக்கின்னு போயிட்டா. ஸோ அந்த ஒரு பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ஸோ அதே மாதிரி அதே அவுட்டர் சைடில் ஊர் பேர் மறந்துட்டேன். ஸோ அதில் என்னன்னா, அவர் வந்து கேஸ் கொடுக்க தான் போய் ஒரு சொத்து தகராறு கேஸ் கொடுக்க போகிறார். ராயபுரத்தில் நடந்த மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை ராயபுரத்தில் நடந்த மாதிரியே, சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த மாதிரியே போலீஸ்காரருக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் இருக்கும். ஸோ இவர் வந்துட்டு விவசாயி வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஸோ சொத்து பிரச்சனை, இடம் பிரச்சனை, கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறார் வயசானவர். ஸோ போனார், அந்த கம்ப்ளைண்ட் வாங்கி என்னன்னு ரெக்கவரி பண்ணுறது தான் போலீஸோட வேலை. அவர் அடித்து நியூஸ் பிரகாரம்னா தவணையிலே அடிச்சிருக்காரு. ஸோ அடிக்கும் போது அவர் வயசானவர்னா ரோசம் அதிகமாக இருக்கும். வயசானவங்களுக்கு எப்பவுமே கோவம் அதிகமாக இருக்கும். அவங்க புருஷன் பஞ்சாயத்துக்குள்ளே சண்டை போட்டாவே எல்லாரும் முறிப்பாங்க அந்த காலத்து ஆட்கள். இப்போ இருக்கிறவங்க எப்படி, அந்த காலத்து ஆளுங்க இப்போ ஒய்ஃப் சில பேர் தான் வந்து திருப்பி அடிப்பாங்க, இல்லை திட்டிட்டு போயிடுவாங்க, இல்லை முறுக்கின்னு போயிடும், அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. இவர் வந்துட்டு ஓவர் கோவமாக இருக்கார். விவசாயி மோஸ்ட்லி கோவக்காராக தான் இருப்பாங்க, எல்லாருமே சாஃப்டாக இருக்க மாட்டாங்க, வேலை ரஃப்பான வேலை. ஸோ போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் கம்ப்ளைண்ட் எடுத்து அதுக்கடுத்த பிரச்சனை தீர்க்க வைக்கிறது தான் போலீஸோட வேலை. அங்கே இருக்கிற எஸ்ஐ என்ன பண்ணியிருக்கான், அடிச்சுட்டு இருக்கான். இவர் போய் வயசானவர்கிட்ட போயிட்டு வீரத்தை கட்டிட்டு தான் பிடுங்க போகிறேன் போலீஸ்காரன். ஸோ அவர் அடி தாங்காமல் அது போக அசிங்கமாக திட்டாங்க சொல்லிட்டு அவங்க ரிலேட்டிவ் கிட்ட அவர் வந்து சொல்லிட்டு விஷம் குடிச்சு செத்து போயிட்டார். ஸோ அதே பிரச்சனை தான் இங்கே ராயபுரத்தில். பிரச்சனை கல்யாண பிரச்சனை, லவ் பிரச்சனை. ஸோ கல்யாணத்தை நிறுத்த சொல்லி போகிறாங்க, போலீஸ்காரர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸோ நீ பணத்தை வாங்கிட்டார் அவர். ஸோ ஓங்கி இத்தனைக்கும் இவர் கம்ப்ளைண்ட், விவசாயி கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போது அங்கே நியூஸ் சேனல் எதுவுமே கிடையாது, வீடியோ எதுவும் கிடையாது. அடிப்பட்ட விஷயத்தை அங்கே என்ன நடந்துச்சு ஸ்டேஷன் சொல்லிட்டு வீட்டில் வந்து சொல்லிட்டு விஷம் வச்சு சேர்த்துட்டார். அது அப்படியே முடிச்சா போலீஸ்காரன் பிரச்சனை. இந்த பக்கம் வீடியோ கால் போயிட்டுருக்கு, நியூஸ் சேனல் போயிட்டு படம் எடுத்துகிட்டு இருக்கானுங்க, ஓங்கி அடிக்கிறாரு, எறும்பு மாடு மாதிரி அந்த போலீஸ்காரன். ஸோ கம்ப்ளைண்ட் கொடுத்து தன்னார்வலர ஓங்கி அடித்து அவர் கீழே சுருண்டு கீழே வந்து ஸ்டாலின் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணேன். ஸோ பொதுமக்களை அடிக்கிறது யார் உனக்கு வந்துட்டு ரைட்ஸ் இருக்குது, யார் உனக்கு சட்டம், உனக்கு யார் வந்துட்டு சொல்கிறது அடிக்க சொன்னது, உனக்கு எந்த விதத்தில் ஒரு மீது எம்எல்ஏ வந்து கேட்குறாரு, ராயபுரம் எம்எல்ஏ வந்துட்டு தாமு கேட்குறாரு, உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது, அடிக்கிறது உங்களுக்கு எங்கே ஒரு உரிமை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவருக்கு சரியான பதில் சொல்லலை. ஸோ எந்த போலீஸ்காரனா அந்த மட்டமான போலீஸ்காரனை இடியட்டை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஊரில் பெருசாக அடித்து அவர் செத்தே போயிட்டார், அவர் கொலைக்கு காரணம் செத்தே போயிட்டார், அவரே டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அதே பிரச்சனையில் இன்னொரு பிரச்சனை. ஸோ ஒரு பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்கா, அவரோட நம்பர் வாங்கி வச்சுன்னு இவர் வந்து ஆபாசமாக மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. ஸோ அவனே வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அந்த போலீஸை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, எருமை மாடு ஏற்றிட்டு போகிறாரு, அதே வில்லேஜ் சைடு எருமை மாடு ஏற்றிட்டு போகும்போது ஸோ போலீஸ்காரர் விரட்டிட்டு போயிருக்கான். ஸோ அவர் வண்டி வேகமாக ஓட்டியிருக்காரு, 2 பேரும் சேர்ந்து வண்டி வேகமாக ஆக்சிடென்ட் ஆகிட்டு டிரைவர் செத்து போயிட்டார். லாரிக்கு வந்து டிரைவர் செத்து போயிட்டார். ஸோ காரணம் என்னன்னு கேட்டால், அந்த போலீஸ்காரன் வந்துட்டு அங்கேருந்து விட்டு அப்படியே ஓடியே போயிட்டான் டிரைவர் செத்து. ஒரு 500 ரூபாய்க்காக போலீஸ்காரர் அவனே சஸ்பெண்ட் பண்ணிட்டார். சஸ்பெண்ட் பண்ணுறது வந்து சாதா விஷயம்.
சஸ்பெண்ட் பண்ணுறது, இடம் மாற்றம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து டம்மி பீஸ். உடனே சீட்டை கிழிக்கிறோம், அவனுக்கும் அதுக்கேற்ற மாதிரி பனிஷ்மெண்ட் பண்ணுவோம். இதுவே பொதுமக்கள் போலீஸ்காரனை அடித்து போலீஸ்காரன் செத்துட்டான்னா அவன் அடிச்சவனை தூக்கி ஜெயிலில் போடுறீங்களா? ஸோ அந்த மாதிரி போலீஸ்காரன் அடித்து சேர்த்தாலும் அதே போலீஸை தூக்கி ஜெயிலில் போடணும். அவனும் சாதா மனுஷன் தான். சட்டை கழட்டுனா ஒரு ஆணையும் கிடையாது. போலீஸ்காரர் ஒன்றும் பெரிய கொக்கு கிடையாது, பெரிய கடவுள் கிடையாது. 1000 போலீஸ்காரன் நல்லவன் இருக்கான், ஒரு 10 போலீஸ் கெட்டவன் இருப்பான். ஸோ அந்த 10 கெட்டவனால தான் இந்த 1000 போலீஸும் வந்து கெட்டு போகிறான் மீன்ஸ் கெட்ட பேர் வாங்கிடுறான். போலீஸ்காரனாலே அங்கே போனாலே வேஸ்டா, ஸோ வேறு வழி காணலாம், அவள் கட்ட பஞ்சாயத்து போகலாமா, இல்லை வேறு ரெண்டு போகலாம், இல்லை அரசியல் மூலியமாக போகலாமா அப்படின்ற மாதிரி தான். ஸோ இப்போ இருக்கிற எல்லாருமே வந்துட்டு பணத்துக்காக தான் வேலை பார்க்குறாங்களாண்டி யாரும் நியாயம் தர்மம் அந்த விஷயத்தில் வந்து வேலை பார்க்கல. ஸோ தினம் வந்துட்டு பிரச்சனைகள் பெருசாகிட்டே தான் போகுது. ஸோ இந்த இஷ்யூலாம் வந்து விஜய் நான் வந்துட்டு ரொம்ப கண்கொத்தி பாம்பாக பார்க்கணும். இன்னமும் அவர் வந்துட்டு சிஎம் ஆனார். சிஎம் ஆன பிறகு ஆகிறதுக்கு முன்னாடி ஆளுநர் மாளிகை, அவரோட ஆஃபீஸு, வீடு அப்படின்னு சுற்றிட்டு இருந்த ஆள். ஸோ அதுக்கு முன்னாடி பிரச்சாரத்துக்கு ஊராக சுற்றின ஆள். இப்போ ஒரு 10 நாள் ஆகுது, 15 நாள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னமும் வந்துட்டு ஆஃபீஸு, வீடு ஆஃபீஸ் தான் போயிட்டு இருக்காரு. சிஎம் இதுதான் போயிட்டு இருக்காரு, வெளியில் வரல. இன்னமும் திட்டம் வரல. எந்த இஷ்யூக்கு அவர் வெளியில் வந்திருக்கணும். இன்னமும் வந்து அரசாங்கம் வந்து மந்தமான நிலையில் தான் நான் சொல்வேன். ஒரு சில எம்எல்ஏக்கள் வந்துட்டு இறங்கி கொஞ்சம் வேலை பார்க்குறாங்க, சுறுசுறுப்பாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. மற்றபடி ஏடிஎம்கே இருக்கிற சைடு அந்த எம்எல்ஏக்களை சரி, டிஎம்கே இருக்கிற சைடு எம்எல்ஏக்களை செத்து போயிருக்காங்க. இன்னமும் வேலை எவனும் பார்க்கல. இன்னமும் பொருளை கிளப்பிட்டு தான் இருக்கானுங்க. இந்த ஸ்டாலின் மாதிரி மற்ற சாக போகிற நிலையில் இருந்தாலும் உம்மால் நடக்க முடியலன்னா இன்னமும் அந்த பதவி வேணும் அலைஞ்சிட்டு இருக்காரு இந்த ஸ்டாலின். இருக்கும்போது கழட்டாத பதவியில் இருக்கும்போதே கழட்ட முடியாது ஆணியை. நீ பதவியில் தான் இப்போ என்னத்தை கழட்ட போகிற? ஸோ அதனால் வந்துட்டு முன்னாடி நிறைய வாட்டி சொன்ன மாதிரி தான், மக்களுக்கு நல்லது செய்யணும் வரும்போது ஸ்பீடாக செய்ய ஆரம்பிக்கணும். இன்னமும் மந்தமாக தான் இருக்கிற விஜய் அண்ணா. நான் அவரோட தலைவனாக தான் ஏற்றுக்கினேன், அவரோட கட்சியில் தான் இருக்கேன். ஸோ டிவிக்கு தான் நான் ஓட்டும் போட்டேன், டிவிக்கு ஓட்டு போட ஆதரவு தெரியும்னு சொல்லிட்டு வீடியோவும் நிறைய போட்டேன். இன்னமும் அவர் கட்சி தான் நான். பட் ரொம்ப ஸ்லோவாக இருக்காரு. நான் வந்து குதிரை பேரம் பண்ணல, குதிரை வேகத்தில் தான் என்னோட ஆட்சி போகும், குதிரை வேகத்தில் தான் அரசாங்கம் செயல்படும் அப்படின்னு சொன்னாரு. இன்னமும் வந்துட்டு நாய் வேகத்துக்கு கூட ஒன்றும் ஆட்சி ஸ்டார்ட் ஆகலை, கோழியோட வேகத்தை கூட இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. அவ்வளோதான் சொல்ல முடியும். இன்னமும் எதுக்கேற்றாலும் மீட்டிங்னா என்ன பெரிய மீட்டிங் என்ன நீ மீட்டிங் போட்டு தடுக்கணும்னு நினச்சாலும் சட்ட திட்டங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான். இவன் தான் கொண்டானா உடனே என்கவுண்டர், இல்லைன்னா உடனே தூக்கு. அவசரமாக ஒரு எலெக்ஷன் பிரச்சனை அப்படின்னா சண்டே கூட வந்துட்டு ஒரு அரசியல் பிரச்சனை, சண்டே ஒரு பதவி பிரச்சனை, சண்டே கூட அவசரமான மீட்டிங் போட்டு உடனே கோர்ட்டில் போயிட்டு தீர்ப்பு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஜட்ஜி வர வச்சு ஸ்பெஷல் கோர்ட்டை வச்சு உடனே தீர்ப்பு சொல்கிறீங்கள, அந்த மாதிரி தான் இதுவும் இருக்கணும். இவன் ப்ரூஃப் கரெக்டாக உடனே சோழி முடிச்சிடணும். அப்போ தான் வந்து கண்டிப்பாக பயம் வரும். ஒரு உசுறு தான் வந்து கரெக்டாக இருக்கும். இன்னமும் வந்து விசாரணை பண்ணி நீ ஏன் பண்ண, எதுக்கு பண்ண அப்படின்னு ஸ்பீடாக விசாரணை ஸ்பீடாக போட்டு தரலாம். மட்டும் யாருமே வந்துட்டு மற்றவங்களை தொட மாட்டாங்க, அந்த வெற்ற எண்ணமே வராது. ஸோ ஒரு பிரச்சனைனால வந்துட்டு லவருக்காக வந்துட்டு பொண்ணோட லவரை வந்துட்டு நடு ரோட்டில் ஒரு 3 days பேக் கருன்னு விட்ட ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து திஸ் டூ மச்னா. விஜய் நான் வந்துட்டு இன்னும் பயங்கர ஸ்பீடாக ஸ்டெப் எடுக்கணும். இன்னமும் கொலை, லஞ்சம், ஊழல், கற்பழிப்பு எக்ஸெட்ரா போயிட்டே தான் இருக்குது. இதில் புதுசாக இபி கனெக்ஷன் வர சேர்ந்துருச்சு. இபி பிரச்சனை போயிட்டு உங்களுக்கு டிஎம்கே வந்துட்டு உங்களை நிம்மதி ஆட்சி பண்ண விட மாட்டாங்க. ஏடிஎம்கேவும் குத்திக்கினே இருப்பாங்க, பிஜேபியும் குத்திக்கினே இருப்பாங்க, எல்லாருமே குத்திக்கினே தான் இருப்பாங்க. ஒன்றா சேர்ந்து உங்களுக்கு குத்த தான் செய்வாங்க. அதில் மீண்டு வரணும். நீங்கள் எப்படி எலெக்ஷன் டயத்தில் மீண்டு வந்தீங்களோ அதே மாதிரி மீண்டு வரணும். ஸோ வேறு வழியே இல்லை. மக்களுக்கு நிம்மதியாக ஆட்சி கொடுக்கணும், நீங்கள் நிம்மதி எழுது தான் ஆகணும். பொது சேவைக்கு வந்தாச்சு இல்லை, இனிமேல் நல்ல தூக்கம், நல்ல சாப்பாடு, நல்ல நிம்மதி எதுவுமே இருக்காது. சிஎம்ஓ பிஎம்ஓ எம்எல்ஏவோ சும்மா கிடையாது. மக்கள் பிரச்சனை தினம் வந்துட்டே இருக்கும். எங்கேயாச்சும் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. ஸோ அந்த பிரச்சனைலாம் தீக்கணும், வேகமாக செயல்பட்டு தான் ஆகணும். சட்ட திருத்தங்கள் சீக்கிரமாக வந்து ரெடி பண்ணி தான் ஆகணும். வேறு வழியே இல்லை ராசா, வேறு வழியே இல்லை. ஸோ எந்த பிரச்சனை பிக் இஷ்யூனா சிஎம் வந்து நேரடியாக விசிட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லாட்சி தொடரும். இல்லைன்னா மக்கள் வெறுத்துருவான். அடைச்சிப்பேன் அங்கே அவன் இருந்தாலும் டிஎம்கே அதையே தான் இவரும் பண்ணுறாரு, பெருசாக நமக்கு ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வந்துட்டு பிரச்சனைகள் தீர்வு காண்றதுக்கு சீக்கிரமாக ஸ்டெப் எடுக்கணும். விஜய்னா பார்த்துக்குங்க.
அப்போ தான் மக்கள் மனசில் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருக்க முடியும். மக்கள் மைண்டை விட்டு மனசை விட்டு உங்களை இறக்கிட்டாங்கன்னா அடுத்த எலெக்ஷன்லாம் காப்பாற்ற முடியாது. ஸ்டார்டிங் எப்படியோ அப்படியே தான் எண்டு வரைக்கும் இருக்கணும். சுறுசுறுப்பாக இருக்கணும். வேறு வழி இல்லை. மற்றவங்களை காட்டிலும், ஸ்டாலினை காட்டிலும், கலைஞர், ஜெயலலிதா எக்ஸட்ரா எக்ஸட்ரா இந்த சிஎம்லாம் காட்டிலும் நீங்கள் வந்து துருன்னு இருக்கணும். வேறு வழியே இல்லை. அவங்க ஏஜோட நீங்கள் வந்து பிஃபோராக வந்திருக்கீங்க சிஎம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி சட்ட திருத்தங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கணும். பிரச்சனை சுட்டு தூக்க வேண்டியதான் ஆளை. டக்கு டக்குன்னு தூக்கணும். அது வந்து நீதி நேர்மையாக பார்த்துனா வேலை நடக்காது. தூக்கி போடு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பையன் இவன் கொண்டானா மற்றவனை வெட்டு. அங்கே அரசாங்கத்தில் பிரச்சனை நடந்துச்சா, அந்த நஷ்டமாக பிரச்சனை நடந்துச்சா, அது காரணம் டாக்டரை டிஸ்மிஸ் பண்ண, இல்லை தூக்கி ஜெயிலில் போடு. அவன் தப்பான சிகிச்சை வேணும் நான் அவனையும் போடுத்தல், அவ்வளோதான் முடிஞ்சு. அப்படி தான் இருக்கணும் ஸ்பீடு. வேறு வழியே இல்லை. இன்னமும் வந்துட்டு நான் மீட்டிங் போட்டு என்ன பண்ணலாம் நீங்கள் எல்லாரையும் ஆலோசனை கேட்டிருந்தீங்கன்னா பிரச்சனை தொடர்ந்துட்டே தான் இருக்கும். நீங்கள் கெட்ட பேர் வாங்கினே தான் இருப்பீங்க. நல்ல பேரை தக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். விஜயனை வந்து நல்ல பேரை தக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கெட்ட பேர் ஈஸியாக இடத்தெல்லாம் அழிச்சு விட்ருவாங்க. விஜயனை பார்த்துங்க. பல பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. தீர்க்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. வேறு வழியே இல்லை. உங்களோட போஸ்டிங் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கேட்டீங்க, கொடுத்துட்டாங்க. அந்த வாய்ப்பு கொடுத்த மக்களை நீங்கள் தான் காப்பாற்றி ஆகணும். வேறு வழியே இல்லை. பிரச்சனை உங்கள் பேர் தான் அடிப்படும். யார் என்ன பண்ணாலும் உங்கள் பேர் தான் அடிப்படும். புரிஞ்சு நடத்துங்க சிஎம், புரிஞ்சு நடந்துக்குங்க.